டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட ஆப்ஜெக்ட்ட வந்து படிச்சுட்டு, அதுவாவே நியூவா வந்து டைப்ப ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நம்மளா வந்து டைப்ப வந்து ஒண்ணுத்துக்கா மேனுவலா எழுதாம, டைப் ஸ்கிரிப்ட்டே வந்து அது நமக்காக பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டைப் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டைப் மேனிபுலேஷன் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் போம்போது வந்து ரியாக்ட் லைப்ரரிஸோ, இல்ல ரீடெக்ஸ்க்கோ, இல்ல டான்ஸ்டாக் கொரின்னு சொல்லிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்.js இல்ல ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த டைப் மேனிபுலேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க வந்து அட்வான்ஸ் டைப் ஸ்கிரிப்ட் பேட்டர்ன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு புரியாது. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோல நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ ஆஃப்னா என்ன, டைப் ஆஃப்னா என்ன, இண்டெக்ஸ் ஆக்சஸ் டைப்ஸ்னா என்ன, மேப்டு டைப்னா என்ன, கண்டிஷனல் டைப்னா என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வச்சுப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பிளைன் டைப் ஸ்கிரிப்ட்க்கு போயிடுறேன். ஸோ பிளைன் டைப் ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணுவோம். அதை வச்சே நம்ம நிறைய விஷயத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் யூசர் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ நான் வந்து ஐடி வந்து நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நேமும் இமெயிலும் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இமெயிலும் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடுறேன். சரி, ஓகே, நம்மளோட பேஸ் எக்ஸாம்பிள் செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னது வந்து கீ ஆஃப் ஆபரேட்டர். ஸோ இந்த கீ ஆஃப் ஆபரேட்டர்னா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ கீ ஆஃப் ஆபரேட்டர்ன்றது எல்லா ப்ராப்பர்ட்டி நேம்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் ஒரு ஆப்ஜெக்ட் டைப்ல. ஸோ ஒரு பேசிக்கா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ டைப் யூசர் கீஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து கீ ஆஃப் யூசர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி வந்து மாறும் அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ ஐடி, அப்புறம் வந்து நேமு, அப்புறம் அதுல பேலன்ஸ் வேற என்ன இருக்கு, இமெயில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அது வந்து மாறும். ஸோ ரிசல்ட் வந்து இப்படிதான் வந்து வரும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்கா இதை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து தோணலாம் யூனியன் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கா அதுதான் வந்து அந்த கீ ஆஃப் பண்ணுது. சரி, ஓகே, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லெட் கீ வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட யூசர் கீஸா வந்து இருக்க போகுது. ஸோ யூசர் கீஸா வந்து இருக்க போகுது. அதை வந்து இந்த டைப் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல லெட் ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கீ வந்து கொடுக்க போறேன். ஸோ கீல வந்து பேசிக்கா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அது எப்படி வந்து டிஃபைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, இங்க ஹோவர் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இமெயில், ஐடி, நேம்னு இருக்கா. ஸோ நான் இந்த இடத்துல இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இல்லாத ஒண்ணு நான் வந்து கொடுக்கலாம். ஸோ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல எரர் அடிக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீ ஆஃப் வந்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி நேம் வந்து, அதாவது ஒரு யூனியன் டைப்பா எடுத்துக்கிட்டு என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், இல்லாததை விட்டுரும். ஸோ இதுதான் அந்த கீ ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ உங்களுக்கு இது எரர் அடிக்குது, ஏன் எரர் அடிக்குது புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ல கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, கீல வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, கீ ஆஃப் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கீ ஆஃப்ல போட்டுட்டு நான் ஜஸ்ட் வந்து என்னோட யூசர் அப்படின்றத பாஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் அதோட கீ என்ன இருக்கோ அதை அப்படியே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதை வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இது வந்து பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாம நீங்க வந்து இந்த வீடியோஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓபிஜே என்ன, டக்குனு யூசர் என்ன, கீங்கிறது போடுறானே, இது என்ன அப்படின்ற உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். புரியலனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து எழுத போறேன் ஒரு விஷயம். அதுல வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும். ஸோ கான்ஸ்ட் யூசர் வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட்லயே வந்து நம்ம 2 போட்டிருக்கோம். ஸோ ஸ்கோப்னா என்ன, வேரியபிள்னா என்ன, லெட்னா என்ன, கான்ஸ்ட்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உண்டான வேல்யூஸ் என்னென்ன, டிஃபரன்ஸ் என்ன, ஷாலோ என்ன, ஷாலோ காப்பினா என்ன, ஸோ இது எல்லாத்த பத்தியுமே நம்ம வந்து டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க இன்டர்வியூக்குமே சரி, போஸ்டிங்னா என்ன, க்ளோஜர்ஸ்னா என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரி, நீங்க இன்டர்வியூக்குமே சரி, உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபவுண்டேஷன்ஸ் தெரியாம நீங்க எதை எடுத்தீங்கனாலுமே அது வந்து கண்டிப்பா வந்து போகவே முடியாது. ஆன் டாப் ஆஃப் தட் தான் எல்லாமே வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கிற நெக்ஸ்ட் ஜேஎஸ் முதற்கொண்டு எல்லாமே ஜேஎஸ்ன்றது இருக்குல்ல, ரியாக்ட் ஜேஎஸ் இருக்கும், ஸோ ஆங்குலர் ஜேஎஸ் இருக்கும், வியூ ஜேஎஸ் இருக்கும். எல்லாத்துலயுமே ஜேஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாம உங்களால கண்டிப்பா அது வந்து அடுத்தடுத்ததுக்கு போக முடியாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சீரிஸ் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, நான் இங்க வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கெட் வேல்யூன்றது இருக்குல்ல, நான் அதை வந்து ஜஸ்ட் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு என்னோட யூசர் இருக்குல்ல, சோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். இந்த யூசர், இந்த ஆப்ஜெக்ட், சோ அதை போட்டுட்டு நான் பக்கத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கீ ஆஃப்ல காமிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேம், இமெயில், ஐடி, இது 3 தான் வந்து என்னோட யூசர்ல வந்து இருக்கு. சோ அதை தாண்டி நான் வேற ஏதாவது போட்டேன் அப்படின்னா எரர் அடிக்கும். சோ இதே தான் வந்து நம்ம இப்ப கான்செப்ட் வந்து ஆக போறோம்.
ஸோ இமெயில் போட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து எரருக்கு அடிக்கிற மாதிரி நம்ம வந்து போடலாம். ஸோ அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் போட்டாச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஐடி, நேம், இமெயில் கரெக்டா டிஃபைன் பண்ணிருக்கோம். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஏஜ் அப்படின்னு பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எரர் அடிக்குது. இதனால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வேலிடான கீ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறதே நமக்கு கிளியர் கட்டா வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து கீ ஆஃபோட ஒரு முக்கியமான வேலை. சரி, ஓகே. இப்போ நான் இந்த எரரை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேட்டர் இருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பார்த்திருப்போம். ஸோ சேம் எக்ஸாக்ட் அதே தான் வந்து இதுலயும் பண்ண போகுது. பட் நம்ம என்ன அப்படிங்கிறதுமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தலாம். ஸோ டைப் ஆஃப்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிளோ இல்ல ஒரு ஆப்ஜெக்டோ இருக்கு அப்படின்னா அது என்ன டைப் அப்படிங்கறத நமக்கு கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்னு கிரியேட் பண்றேன். இதே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் பேசிக்கா என்ன பண்றேன் அப்படின்னா இங்கேயே இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இதை அப்படியே ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல மட்டும் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ கமெண்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஐடியும் நேமும் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து எரர் அடிக்கும். ஏன்னா முன்னாடி வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு எரர் அடிக்காது. சரி, ஓகே. இப்போ ஐடியும் நேமும் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைப் யூசர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து இதுல டிஃபைன் பண்ணிடுறேன். பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டைப் ஆஃப் வந்து போட்டுட்டு யூசரை வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துறேன். சரி, ஓகே. இப்போ நமக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அது எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ ஐடி வந்து எனக்கு நம்பரா வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து நேம் வந்து வரும். ஸோ நேம் வந்து வரும். அது என்னவா வரும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கா வரும். ஸோ இப்படிதான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ கான்ஸ்ட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அது வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா என்னோட யூசர் டைப் வந்து இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து நான் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி வந்து கொடுக்குறேன். ஸோ பேசிக்கா எல்லாத்துக்கும் ஒன்னே கொடுத்துட்டு இருக்கோம். அதனால ஐடி வந்து 2 அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிட்டு நேமையுமே வந்து நான் ஜஸ்ட் வந்து மாத்துறேன். ஸோ ஜான் அப்படின்னு சொல்லி மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட நியூ யூசர் வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். இது என்ன டைப் ஆஃப்ன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டைப் ஆஃப்ங்கிறது என்ன அப்படின்னா என்ன வேல்யூஸை வந்து டைப்ஸா மாத்துறதா வந்து இந்த டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தேர்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீ ஆஃபையும் நம்மளோட டைப் ஆஃபையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதை நீங்க வந்து நிறைய இடத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல பார்க்கலாம். பட் ரொம்ப சிமிலரா பார்க்க முடியாது. ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல யூஸ் பண்றாங்க டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யும். ஸோ அது எப்படி என்னன்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சும்மா ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வந்து டம்மியா வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஐடி வந்து 1, நேம் வந்து லேப்டாப் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 5000 அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சிடுறேன். ஸோ இப்போ இதுல என்னோட டைப் வந்து இருக்குல்ல, ஸோ டைப் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். அதுக்கு என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கீஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இதுல வந்து என்னோட கீ ஆஃபும் அதே மாதிரி என்னோட டைப் ஆஃபையும் கம்பைன் பண்றேன். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். கீ ஆஃப்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ல உள்ளது என்ன இருக்கோ அந்த கீஸ் வந்து எடுத்துக்கும். வேலிடான கீஸ் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ டைப் ஆஃப்ங்கிறது அந்த வேல்யூஸை டைப்ஸா மாத்துறது. ஸோ இதுல வந்து நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இது கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ரிசல்ட்ல வந்து ஐடி, நேம், பிரைஸ் இது 3 தான் வந்து நமக்கு வரப்போகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியா வந்து அதை சேஃபா வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா லெட் கீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட் கீஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ ஃபர்ஸ்டே வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா கீ 1 அப்படின்னு சொல்லி நான் அந்த வேரியபிள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கீ 1 வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா என்னால ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படி கீ 1ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பிரைஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு இது விஷயத்த வந்து கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த இடத்துல வந்து எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா நம்மளால வந்து நமக்கு பார்த்துருந்தோம் கீ ஆஃப்ங்கிறது பேசிக்கா வேலிடா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நமக்கு இல்ல, ஸோ அதனால அதை ஒமிட் பண்ணிடுது. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன டைப் என்ன ஏதுன்றதை நான் எதையுமே கொடுக்கவே இல்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கீக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல, இந்த டைப் ஆஃப்ல நீங்க வேற ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னாலுமே அந்த எரர் வந்து அடிக்கும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டா டிஃபைன் பண்ணிருக்கோம்ல. ஸோ அதனால ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ்ட் அக்சஸ் டைப்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ்ட் அக்சஸ் டைப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டைப்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன். இப்போ டைப் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து யூசர்ன்றதை கொடுத்துட்டு நான் பேசிக்கா என்ன பண்ண போறேன் அப்படின்னா நேம் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்னவா இருக்கும் இந்த நேம்ங்கிறது நமக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இமெயில் அப்படின்னு இந்த இடத்துல வேற ஏதாவது மாத்துறேன் அப்படின்னா அதுவுமே நமக்கு என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பேசிக்கா இப்போ மல்டிபிள் கீஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையுமே யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல மாதிரி கம்பைன் பண்ணி மல்டிபிளா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கா வருதுல்ல. ஸோ பேசிக்கா அந்த இண்டெக்ஸ் அக்சஸ்னா என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டைப் வந்து ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்து எடுக்கிறது தான் வந்து இந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இதுலேயே வந்து மேப்டு டைப்ஸ்லாம் இருக்கு. ஸோ மேப்டு டைப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அடிஷனலா ரொம்ப அட்வான்ஸ்டா போகும். ஸோ அதையுமே வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ரியல் டைம்ல அதெல்லாம் வந்து
டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகலனாலும் நீங்க எங்கேயோ ஒரு பெரிய கம்பெனிஸ்ல வந்து பிளேஸ் ஆகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் டைப் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து இந்த பேஸ் நாலேஜ் இல்லாம வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து போட்டாச்சு. இப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன் கீ ஆஃப்ன்ற நம்மளோட இது வந்து இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு நான் எதை வந்து கீ ஆஃப் யூசர் தானே நம்ம போட போறோம். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட யூசர் ஆஃப் கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ ஐடி வந்து ஆப்ஷனலா மாறிடும், நேம் வந்து ஆப்ஷனலா மாறிடும், இமெயில் ஆப்ஷனலா மாறிடும். பட் நமக்கு வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐடி வந்து எனக்கு நம்பரா தான் விழுகும், நேம் வந்து ஸ்ட்ரிங்கா தான் விழுகும், இமெயில் வந்து ஸ்ட்ரிங்கா தான் விழுகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து விஷயம் இருக்கும். இது வந்து நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னா கேபிட்டல் கே போடணும். ஸோ இது வந்து உங்களுக்கு இதை நோட்டீஸ் பண்ண மாதிரி இருக்கும். எங்கன்றதை கெஸ் பண்ணி பாருங்க. நம்ம போன வீடியோல வந்து பார்த்திருந்தோம். பார்ஷியல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ஷியல் யூட்டிலிட்டி டைப் வந்து இருக்குல்ல, அது வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இன்டர்னலா இதுதான் வந்து அதை யூஸ் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட் ஒன்லி அப்படின்றதையுமே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட் ஒன்லி இந்த ஆப்ஷனல் யூசருக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல சிம்பிளா வந்து ரீட் ஒன்லி யூசர் அப்படின்னு சொல்லி மாத்துறேன். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீட் ஒன்லினா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்தே நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ இது வந்து வெறும் வேல்யூஸை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அதால நம்ம திருப்பி வந்து அதை வந்து அப்டேட் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேப்டு டைப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸை ஐட்ரேட் பண்ணி ஓடிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த மேப்டு டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே வந்து கண்டிஷனல் டைப்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ கண்டிஷனல் டைப்ஸ்லாம் இன்னுமே அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ கேபிட்டல் டி எக்ஸ்டென்ஸ் யூ ஸோ எக்ஸ் ஆர் ஒய். ஸோ இதெல்லாம் பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கும். இது என்ன டீனா என்ன, யூனா என்ன, எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீலாம் வந்து ஜென்ரிக்ஸ்ல வந்து பார்த்திருப்போம். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வேணா காட்டுறேன். உங்களுக்கு அப்ப வேணா மேபி வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைப்பு அதுக்கு வந்து ஒரு நேம் வைக்கணுமே. ஸோ ஸ்ட்ரிங்கா இல்லையா அதை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இதை வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் டீயை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னோட டீன்றதை போட்டுட்டு எக்ஸ்டென்ஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எஸ்ஸா நோவா அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நான் டிஃபைன் பண்றேன். எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப் ஆஃப்னா நான் அந்த வெறும் டைப் பண்றது தான் சொல்றேன். ஸோ டெஸ்ட் 1 இப்போ வந்து இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ஸ்ட்ரிங்ல நான் ஜஸ்ட் வந்து பாஸ் பண்றேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸோ நான் ஸ்ட்ரிங்கா வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ நமக்கு எந்த எரருமே வந்து அடிக்கவே இல்லை. இப்போ நான் எரர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்றேன். ஸோ டைப்ல போயிட்டு டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நான் ஸ்ட்ரிங்கை வந்து போடுறேன்ல, போட்டுட்டு நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்பர்ன்றதை வந்து பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஆட்டோ க்ளோஸ்னால ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதே வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்பர் அப்படின்றத போடுறேன் அப்படின்னா இது என்ன வரும் அப்படின்னா, எனக்கு வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன் நோன்னு வருது அப்படின்னா, இது வந்து டி எக்ஸ்டென்ஸ் ஸ்ட்ரிங்கா இல்லையான்னு பாக்குது. இல்ல, இது வந்து நான் இப்ப நம்பரா பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ இல்ல. ஸோ எனக்கு வந்து நோன்றது வரும். ஸோ இந்த கண்டிஷனல் ரெண்டரிங்லாம் நம்ம வந்து ரியாக்ட்லயே வந்து பார்த்திருப்போம். சரி, ரியாக்ட், ஜாவாஸ்கிரிப்ட் இதுலயே வந்து பார்த்திருப்போம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா இந்த கண்டிஷனல் ரெண்டரிங்கிறது தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது வந்து ஈஸியா வந்து புரியும். சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளோட ரியாக்ட்ல போயிட்டு இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும், ரியாக்ட்ல எப்படி வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீ ஆஃப்னா என்ன, டைப் ஆஃப்னா என்ன, ரீட் ஒன்லி எப்படி யூஸ் பண்றது, மேப்ட வந்து எப்படி யூஸ் பண்றது, இப்போ கண்டிஷனல் ரெண்டரிங்னா என்ன, கண்டிஷனல் டைப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். ஸோ நம்ம ரியாக்ட்ல போய் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏதுங்கிறத. நம்மளோட ரியாக்ட் கோட வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளைன் ரியாக்டா தான் வந்து வச்சிருக்கேன். நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்திருந்தீங்கனாலே தெரியும். ஸோ வெறும் பிளைன் ரியாக்ட் மட்டும் தான் இருக்கும். வெறும் H1ல கோடு அஸ்வின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கீ ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து வந்து ஆரம்பிப்போம். சரி, ஓகே. அந்த கீ ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைப் டிஃபைன் பண்ணிருக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பேஸ் எக்ஸாம்பிளான யூசரை வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுல வந்து ஐடி கூட தேவையில்ல. ஸோ நேம் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ன்ற மாதிரி போட்டுக்கலாம். இமெயில் வந்து ஸ்ட்ரிங்ன்ற மாதிரி போட்டுக்கலாம். ஐடிக்கு பதிலாக நம்ம ஏஜ் வந்து நம்ம நம்பர்ன்றதை போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம ஈஸியா வந்து புரியும். சரி, ஓகே. இப்போ நம்ம டைனமிக்கா ஒரு ஃபீல்டு வேணும் அப்படின்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிளா டைப் ஃபீல்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கீ ஆஃப்ல என்னோட யூசர் அப்படிங்கிறத போட்டாச்சு. சரி, ஓகே, போட்டோமா. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டேட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஸோ அப்டேட் ஃபீல்டு அப்படின்னு இருக்க போது
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். சரி ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு கன்சோல் லாக் வந்து போட போறோம் அந்த இதுக்குள்ள. அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒன்னு வந்து ஃபீல்டு, ஒன்னு வந்து ஃபீல்டு, இன்னொன்னு வந்து என்னோட வேல்யூ. ஸோ இது வந்து எங்கேருந்து வருது அப்படிங்கறத டவுட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து என்னோட பாராமீட்டர்ஸ்ல இருந்து வரும். ஸோ ஃபீல்டுன்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபீல்டு நேம் அப்படின்ற டைப் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். சரி ஓகே. இப்போ அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். என்னடா இது டைப் யூசர்னு ஃபர்ஸ்ட் போட்டான். அப்புறம் ஒரு கீ ஆஃப் போட்டு ஒரு யூசர்ன்றத போட்டு அதுக்கு ஒரு டைப் எழுதலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா வந்து புரிஞ்சிடும். ஸோ அப்டேட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை யூஸ் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம்ங்கிறது இருக்குல்ல. ஸோ இதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு எந்த எரர் எதுவுமே வந்து அடிக்கவே இல்லை. ஸோ இன்னொரு இது வந்து போடலாம். ஸோ அப்டேட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து கால் பண்றேன் அந்த ஃபங்க்ஷனை. கால் பண்ணிட்டு இமெயில் போடுறேன். ஸோ இமெயிலுமே வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் மெயில் அப்படின்ற மாதிரி வந்து டிஃபைன் பண்ணி போட்டுக்கிறேன். சரி ஓகே. இப்பயுமே வந்து எனக்கு எந்த எரரும் அடிக்கவே இல்லை. ஸோ அப்டேட் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து பண்றேன். ஸோ அந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீ ஆஃப்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கோ அது தாண்டி நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் இமெயில் யூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் இப்போ ஏஜ் யூஸ் பண்ணோம். பட் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலரி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போட்டுட்டு நான் ஜஸ்ட் வந்து 1000 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல கண்டிப்பா எரர் அடிக்கும். அது என்ன எரர்ன்றதே இங்கேயே நீங்க ஓவர் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் டைப் சேலரி இஸ் நாட் அசைனபிள் டு பாராமீட்டர் ஆஃப் டைப் கீ ஆஃப் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இப்போ இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படிதான் வந்து இந்த கீ ஆஃப்ங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கீ ஆஃப்ல என்னால அதை தாண்டி வேற எதையுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது. ஸோ இந்த கான்ஃபிக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த டைப் ஆஃப்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம்ல. ஸோ அதை வந்து நம்ம நிறைய இடத்துல கான்ஃபிக்ல வந்து யூஸ் பண்ணிருப்போம். அது எப்படிங்கிறது சிம்பிளா எக்ஸாம்பிள்ல காட்டுறேன். ஸோ கான்ஃபிக் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. ஸோ HTTPS சும்மா API.com அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு டைம் அவுட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ சின்னதா ஒரு டைம் அவுட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 5000 அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட அப்டேட் ஃபீல்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். கன்சோல் லாக்ல ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம அதை கொடுக்கவே இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டெவலப்பர் டூல்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நேம், இமெயில், ஏஜ் இது எல்லாமே வந்து எனக்கு கரெக்டா வந்து ரெண்டர் ஆகி ஒர்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. சரி ஓகே. இப்போ நம்மளோட இதுக்கு போயிடலாம். டைப் ஆஃப்க்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகை வந்து நீங்க நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ பேஸ் யூஆர்எல், ஆக்சியோஸ்லாம் யூஸ் பண்றாங்கனாலே இந்த மாதிரி கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா டைப் கான்ஃபிக் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட டைப் ஆஃப் வந்து போடுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப்ன்றது உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்கா வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ வேல்யூஸ் வந்து டைப்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணும். சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்றதை போட்டுக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன்றதை போட்டுட்டு ஃபங்க்ஷன் கனெக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து கான்ஃபிக்ன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ கான்ஃபிக்ன்றதை போட்டுட்டு என்னோட கான்ஃபிக்ங்கிறதையுமே நான் அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த டைப்பையுமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போட்டுட்டு கன்சோல் லாக் வந்து ஜஸ்ட் வந்து போடுறேன். ஸோ இந்த கன்சோல் லாக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா config.api URL. ஸோ இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும். இந்த கனெக்டை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து நம்மளோட கான்ஃபிக் எடுத்துக்க API URL-ஐயும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் நிறைய இந்த கான்ஃபிகரேஷன் செட்டப்பை நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இப்படிதான் வந்து அதை யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த இண்டெக்ஸ் சக்சஸ்னா என்ன அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்திருப்போம். இப்போ நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீவியஸா ரியாக்ட்ல இல்லாம இருக்கிறத அதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டைப் வந்து என்ன நேம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன பண்றேன். ஸோ நம்மளோட டைப் ஆஃப் யூசர் இருக்குல்ல. ஸோ பேசிக்கா நம்மளோட டைப் ஆஃப் யூசர் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நேமும் ஏஜையும் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இமெயில இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே எனக்கு எரர் அடிக்கும். ஸோ நான் அதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒரு டைப் வந்து ஜஸ்ட் வந்து டிஃபைன் பண்றேன். அது வந்து என்ன அப்படின்னா நேம் டைப் அப்படின்னு சொல்லி நான் வந்து வைக்கிறேன். ஸோ நேம் டைப் அப்படின்னு வச்சுட்டு யூசரை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பேசிக்கா நேம் அப்படின்றது வந்து பாஸ் பண்ணிடுறேன். இப்படிதான் நம்ம வந்து எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா வந்து ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கும். நான் அதனாலதான் சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டிட்டு இதுக்கு போறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஸ்பிளே நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ ஃபங்க்ஷன் டிஸ்பிளே நேம் அப்படின்னு வச்சாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா டீஸ்ட்ரக்சர் பண்ணி என்னோட நேம் மட்டும் எடுக்க போறேன். ஸோ நேம் எடுக்க போறேன். இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா இது எரர் அடிக்கும். அது ஏன்னா டைப் ஸ்கிரிப்ட் எரர் நம்ம அதனால வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஃபர்ஸ்டே உங்களுக்கு எரரே அடிக்கக்கூடாதுன்னா எனியும் போட்டுக்கோங்க. பட் எனி வந்து போடவே கூடாது. இப்போதைக்கு நம்ம கோட் எழுதுற வரைக்கும் எரர் அடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்க அதை வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைப்பை எழுதிட்டு அப்புறமா அந்த டைப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல போடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு எனின்றதை போட்டுக்கலாம். அப்புறம் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
இது வந்து போட்டாச்சு. இப்ப நம்ம ஜஸ்ட் வந்து இத ரிட்டர்ன் தான் பண்ண போறோம். ரிட்டர்ன்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H1 போடுறேன். அந்த H1 க்குள்ள எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நேம் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. இது வந்து குடுத்தாச்சு. நீங்க இத இங்க கூட குடுக்கலாம். இல்ல நீங்க இத வெளியில கூட போட்டுக்கலாம். இப்ப நான் வெளியில கூட போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்னுமே வந்து ஈஸியா வந்து புரியும். இது வந்து போட்டாச்சு. இப்ப வந்து டிஸ்ப்ளே நேம்ன்றது போட்டாச்சு. இப்ப எனின்றது நம்ம குடுக்கக் கூடாது. ஃபர்ஸ்ட் அத சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட நேம்ல என்னவா இருக்க போகுது அது? நேம் டைப்பா வந்து இருக்க போகுது. அந்த நேம் டைப்ப ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்ப இந்த டிஸ்ப்ளே நேம் வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து வொர்க் ஆகும். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத ஒரு காம்போனன்ட்டா கூட நான் கால் பண்றேன். ஜஸ்ட் இந்த இடத்துல டிஸ்ப்ளே நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இத வந்து போட்டுறேன். போட்டோம்னா நமக்கு வந்து எரர் அடிக்கும். அது ஏன்னு தெரியும். நம்ம நேம்ன்றத பாஸ் பண்ணவே இல்ல. CWA அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து CWA அப்படின்னு சொல்லி வருது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து இண்டெக்ஸிங் கரெக்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப இந்த இடத்துல நேம்க்கு பதிலாவோ, இல்ல ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா, ஏஜ் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டூ நம்மளோட இது வந்து வருது. ஏன்னா நம்ம நேம தான் வந்து ஸ்ட்ரிங்கா வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஏஜ வந்து நம்மளால இதுவா பாஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏஜ் வந்து நம்ம கரெக்ட்டா பாஸ் பண்ணுவோமே நம்பரா. 20 அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னா, சாரி இந்த இடத்துல 20 அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு ஸ்டில் எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வரும். ஏன் அப்படின்னா, என்னோட டிஸ்ப்ளே நேம் காம்போனன்ட்க்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல தெளிவா வந்து குடுத்துருக்கேன். நேம் டைப்பா இருக்கணும். அது வந்து வெறும் நேமா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஏஜ்ன்றத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் இங்க மறுபடியும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கரெக்ட்டா வந்து வொர்க் ஆகும். இப்படிதான் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். இதுல வந்து கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு கன்ஃப்யூசிங் இருக்கலாம். எப்படி வந்து டைப் ஆஃப்னா என்ன? ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ளதுக்கும், டைப் ஸ்கிரிப்ட்ல உள்ள டைப் ஆஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற கண்டிப்பா கன்ஃப்யூஷன் வந்திருக்கலாம். கீ ஆஃப்னா என்ன? அது வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸா வந்து இருக்கே. மேப்டு டைப்ஸ வந்து எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்றது? கண்டிஷனல் டைப்ஸ வந்து எங்க யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து இருந்திருக்கும். இந்த வீடியோவோட எண்டுல சம்மரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து டைப்ப வந்து மேனிபுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். கீ ஆஃப்ப வச்சு எப்படி வந்து கீஸ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். டைப் ஆஃப்ப வச்சு எப்படி வந்து ஒரு டைப்லேருந்து வேல்யூ வந்து எடுக்கணும். அப்புறம் இண்டெக்ஸ் எக்ஸஸ் ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். மேப்டு டைப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து டைப்பையே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். கண்டிஷனல் டைப்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டைப் லெவல் லாஜிக் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். எப்படி வந்து அத யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திருந்தோம். இதுதான் வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸ் டைப் ஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் இந்த வீடியோ வந்து ஒரு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம நெறைய இடத்துல ரொம்ப ரொம்ப காமனா ரொம்ப சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, இது நெறைய இடத்துல யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய பிக் கம்பெனிஸ் ரொம்ப அட்வான்ஸ்டான டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. பட் நெறைய இடத்துல இத யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் இத வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க கீ ஆஃப்னா என்ன? டைப் ஆஃப்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ஏதுன்றது புரியாம இருக்கக்கூடாது. எல்லா கான்செப்ட்ஸயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க எப்ப தேவைப்படுதோ அது நீங்க கரெக்ட்டா அப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அதே மாரி ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு வந்து புஷ் பண்றதுக்காக தான் வந்து இருக்கும். அது ஃப்ரீ தான். நீங்க குடுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஹைப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே இத நெறைய பேர் பார்க்குறாங்க. இது மாரி வீடியோஸ் வந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அதுக்காக தான் இது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.